அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு எமது வணக்கங்கள். இது அரசியல் களம். இன்றைய அரசியல் களத்திலே பிரான்ஸ் நாட்டிலிருந்து, அதாவது பாரிஸ் தலைநகரத்திலிருந்து எங்களுடன் திருமிகு நிஷா பீரிஸ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் நிஷா. வணக்கம் அண்ணா. வணக்கம் நேர்கள் அனைவருக்கும். உங்களுக்கு தெரியும், நான் உங்களை இந்த நேர்காணலுக்கு அழைத்த பொழுது நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேச போகின்றோம் என்பதை நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். நாங்களும் நமது மக்களுக்கு, அதாவது இனத்துடைப்புக்கு உள்ளான எங்களுடைய மக்களுக்கு இன்று ஜெனீவாவிலே என்ன நடக்கின்ற, அதாவது மனித உரிமை ஆணையகத்தில் என்ன நடைபெறுகின்றது என்பது தெளிவூட்ட வேண்டிய விடயம். நீங்கள் பல காலமாக இந்த மனித உரிமை ஆணையகத்திலே ஒரு செயற்பாட்டாளராக எமது மக்களுடைய இன அழிப்புக்கான நீதி வேண்டி பல ஆண்டுகளாக நீங்கள் அங்கு தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து வருகின்ற ஒரு முக்கிய செயற்பாட்டர் என்று சொல்லலாம். அந்த வகையிலே நான் உங்கள்கிட்ட முதல் கேட்கின்ற கேள்வி, இதுவரை காலமும் நீங்கள் மனித உரிமை ஆணையகத்தில் வேலை செய்கின்றீர்கள், பல ராஜதந்திரிகளை சந்தித்து இருப்பீர்கள், பல பக்க அறை நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருப்பீர்கள், ஏற்பாடு செய்திருப்பீர்கள். அன்றிலிருந்து நீங்கள் அந்த ஜெனீவாவிலே வேலை செய்த காலத்திலிருந்து இன்று 60வது அமர்வு நடைபெறுகின்ற காலம் வரையில் ஏதாவது முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிருக்கின்றீர்களா, அல்லது எங்களுக்கு தொடர்ச்சியாக ஏமாற்றம் தான் வருகிறதா என்பதை பற்றி சொல்லுங்கள். முதலாவதாக நான் நிஷா பீரிஸாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இருந்தாலும் நான் இங்கே பொஸ்கோ மரிதாசனுடைய எதிரொலியாக, அவருடைய குரலாக நீங்க ஒலிக்க விரும்புகிறேன், ஒரு ஆக்டிவிஸ்டாக. இந்த பன்னாட்டு தளத்தில் தமிழர்களுடைய இன அழிப்பை கொண்டு செல்கின்ற விக்டிம் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அப்ரோச் நாங்கள் இருக்கிறபடினால அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய தரப்பாக அந்த குரலை இங்கே எக்கோ பண்ணை வச்சு ஒரு மெகாஃபோனாக கொண்டு வர வேண்டியது தான் எங்களுடைய வேலையாக இருக்கின்றதாக பொஸ்கோ மரிதாஸ் எங்களுக்கு சொல்லி சொல்லி எங்களை வளர்த்திருக்கிறோம்னா சொல்ல வேணும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஆக்டிவிஸ்டாக, நான் ஒரு லிங்குவிஸ்ட் என்று சொல்வேன். நான் இங்கே 2016-17 வாக்கில் இங்கே உள்ள வந்த போது வெளியே நின்று நான் பல விடயங்கள் செய்திருக்கின்றேன் பொஸ்கோவுக்காக. நான் அதே சமயம் இங்கே வரும் பொழுது நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது, அவருடைய ஒருங்கிணைப்பில் ஒரு சிறிய குழு ஒன்றுதான் இங்கே நிறைய விடயங்களை செய்து கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது நான் ஒரு ஆங்கிலம் கற்ற தமிழ் மொழியை பேசக்கூடிய பிரெஞ்சு ஆளுமை பெற்ற ஒரு நபர் என்ற ஒரு ரீதியில தான் நான் டிரான்ஸ்லேஷன் செய்ய போறேன் என்று தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இங்கே தமிழர்களுடைய பிரசன்னம் இல்லை. இங்கே உள்ளே பூட்டி அறைகளுக்கு நடப்பது வெளியே தெரிவதில்லை, மீடியாக்களுக்குள்ள போய் சென்று சேர்வதில்லை. ஆங்கிலத்திலே இது பேசப்படுவதால் என்னவோ, அல்லது பிரெஞ்சிலேயோ ஆங்கிலத்தில் பேசப்படுவதால் தமிழர்களுக்கு அதை சரியான முறையில் வெளியே கொண்டு போய் சொல்வதற்கு நபர்கள் இங்கே இல்லை. எனவே இந்த ஒரு கருத்து பரிமாற்றங்களை செய்யக்கூடிய நபர்கள் இங்கே தேவைப்பட்டதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. முக்கியமாக இங்கே விக்டிம் சென்டர்ட் பெர்ஸ்பெக்டிவோடு இதை அணுக வேண்டிய ஆட்கள். அதாவது வெறுமனே கோட்டு சூட்டு போட்ட, நான் கொஞ்சம் அதை வல்கரைஸ் பண்ணி சில விஷயங்கள் சொல்றேன், உடைச்சி பேச விரும்புகிறேன் இந்த இடத்துல. இந்த உங்களோட கேள்வி அப்படி இருக்கின்றது. எனவே மக்கள் இதை மக்களுக்காக நாங்கள் செய்கிற பணி என்றபடியால மக்களை நாங்கள் தெளிவுபடுத்த வேணும், குழப்பக்கூடாதவர்களை. அப்போ இங்கே வெறும் கோட்டு சூட்டு போட்டவர்கள், நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசுபவர்கள் மட்டும் வர வேண்டிய அவை அல்ல இது. ஏனென்றால் இது மனித உரிமை அவை. அப்போ மனிதர்களுக்கு உரிமை மீறல் நடந்திருந்தால், அது எங்களுக்கு நடந்திருக்கு, தமிழர்களாக எங்களுக்கு நடந்திருக்கின்றது, அதனை எனக்கு வலிக்குது, எனக்கு இப்படித்தான் வலிக்குது என்று சொல்ல வேண்டிய உரிமை தளம் தான் இது. எனக்கு இந்த இடத்துல இப்படி அடிச்சாங்க, 50ஆம் ஆண்டு அடிச்சாங்க, 90ஆம் ஆண்டு அடிச்சாங்க, 83 அடிச்சாங்க, 81 அடிச்சாங்க, 2009 இப்பயும் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க, 2025 அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. செம்மணி புதைக்குடிகள் வந்து கொண்டிருக்கின்றது இப்பயும். 96 செம்மணி ஒன்று, 2025 செம்மணி ஒன்று. அப்ப இன்றைக்கு வரைக்கும் இந்த இந்த உலகத்துல எங்களுடைய குரலை நாங்கள் விக்டிம் சென்டர்டா தான் நாங்கள் கிருஷாந்தியுடைய குரலை நிஷாந்தி நான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. எனவே இப்படியான ஒரு ஒரு கருத்தோட்டத்தில், எண்ணோட்டத்தில் நான் இங்கே நிற்கிறதா நான் பார்க்குறேனே தவிர ஒரு பொலிட்டிக்கல் சாயம் இதற்கு பூச வேண்டாம். முதலாவது கேட்டுக்கொள்ள விடயம். இன்னொன்று, இங்கே நாங்கள் பார்க்கும்பொழுது பாதிக்கப்பட்ட அந்த எலும்பு, அதாவது ஏற்கனவே செத்து போன அந்த மக்கள், கொல்லப்பட்ட மக்கள், செத்து போன கொல்லப்பட்டார்கள், காணாமலாக்கப்பட்ட 1,46,679 பேர்கள் குறுகிய காலத்தில் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் அதாவது எங்களுடைய குரல்கள் எழுப்ப முடியாத, எழுப்ப தவறிய சில விடயங்களை, அந்த எலும்புக்கூடுகளை மேலே அவர்கள் தங்களுடைய நீதியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது அந்த எலும்புக்கூடுகளுடைய பிரதிநிதிகளாக, காணாமலாக்கப்பட்ட பிரதிநிதிகளாக நாங்கள் இங்கே நிற்கின்றோம். எனவே நாங்கள் இங்கே செய்கின்ற வேலையை குறைத்து மதிப்பிட நாங்கள் முடியாது. ஏனென்றால் இங்கே நாங்கள் இல்லாவிட்டால் அந்த எலும்புக்கூடுகள் இங்கே பேச முடியாது. எனவே உங்களுக்கு என்ன அட்வான்ஸ்மெண்ட் கிடைச்சிருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, இங்கே நாங்கள் இல்லாவிட்டால் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து வருகின்ற அந்த
டீப் ஸ்டேட் பாலிசி, அதாவது தமிழர்கள் என்று வார்த்தை பதம் இல்லாமல் ரெசல்யூஷன் இங்கே ஐநாவில் பாஸ் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழர்களுடைய பிரசனம் இங்கே இல்லை. தமிழர்களை பற்றி பேசுவார்னு பார்த்தா இலங்கையை பற்றி இன்டர்டிவ் டயலாக் இங்கே நடக்குது. 8ஆம் தேதி நடந்து ஆரம்பித்த போது இலங்கையை பற்றி இன்டர்டிவ் டயலாக் ஹை கமிஷனர் சொல்றார், நான் அங்கே போய் சென்று பார்த்த போது இப்படி இருந்தது அப்படி இருந்தது என்று. அது சொல்லும் போது தமிழர்கள் என்ற வார்த்தை பதமே இல்லை. தமிழர் என்றும் தமிழிடம் என்றும் வரவில்லை. ரோஹிங்கியா மக்களுக்கு நடந்த விடயத்தை மயன்மார் என்று சொல்லி ரோஹிங்கியா என்று சொல்லி ரகைன் சார் என்று சொல்லி பேசுபவர்கள் ஏன் இலங்கையில் நடக்கின்ற விடயம் தமிழீழத்திலே அல்லது வடக்கு கிழக்கிலே தமிழர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இனப்படுகொலை என்று சொல்ல தவறுகிறார்கள் என்றால் எங்களுடைய இங்கே பிரசனம் வந்து அங்கே இல்லை என்று சொல்ல வேண்டும். இங்கே அரசியல்வாதிகள் அதுக்கு நாங்கள் இப்படி ஒரு மன்னிக்க வேண்டாம், இதற்கு நாங்கள் இப்படி ஒரு காரணத்தையும் பார்க்கலாம் தானே. நீங்கள் இப்போ இதுவரை காலமும் மனித உரிமை ஆணையத்தில் வேலை செய்கின்ற செயற்பாட்டாளர் என்ற வகையில் உங்களுக்கும் தெரிந்திருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மியான்மரில் வந்து ரோஹிங்கியா மக்கள் என்றது குறிப்பிட்டு அவர்கள் அவருடைய ரெசல்யூஷனிலே பாஸ் பண்ணுகின்றார்கள் என்று. அதுக்கு இந்த இஸ்லாமிய நாடுகளினுடைய ஆதிக்கம் என்று கூட சொல்லலாம் தான். இஸ்லாமிய நாடுகளுடைய ஆதிக்கம் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் நாங்கள் செயற்பாட்டாளர்களாக அந்த நாட்டினுடைய ஈழத்தினுடைய பிரஜைகளாகத்தான் அங்கு வேலை செய்கின்றவர்களே தவிர எங்களுக்காக ஒரு நாடு குரல் கொடுக்கிற நிலைமையில் உள்ளதா இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும், இல்லையா? உண்மையாவே பார்க்க போனால் எங்களுக்கு சகோதர நாடுகளாக இருக்கக்கூடிய சில நாடுகள் எங்களுக்கு குரல் கொடுக்கலாம். ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில ஜியோ பொலிட்டிக்ஸ் இப்போது அவர்கள் தங்களுடைய மௌனம் காக்கிறார்களே தவிர எங்களுக்கு எதிராக எந்த நாடும் இல்லை. அதாவது இலங்கையை தவிர மற்ற எல்லா நாடுகளுமே பார்த்து கொண்டிருக்கிறது எங்களுடைய செயற்பாட்டை. எனவே எனக்கு இப்படித்தான் வலிக்குதுன்னு நான் சொன்னா தானே எனக்கு சரியான முறையில் ஒரு தீர்வு கிடைக்கும். நாங்களே சொல்லும் போது அது இனப்படுகொலையாக இருக்க வாய்ப்பில்லை என்று ஒருவேளை ஒரு பையனா சொல்லிட்டு சொன்னால் நாங்கள் அது திருப்பி இல்லாத ஜெனோசைடுன்னு சொல்ல வேண்டும் தானே. அப்போ நாங்கள் சொல்லும் போது தான் அது சரி. அப்போ பாருங்க, ஆர்மேனியாவுக்கு வந்து 100 வருடம் கழிச்சு தான் அது ஜெனோசைடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீங்க சொல்வது போல முஸ்லிம் மக்களுக்கு அந்த பேக்கப் இருக்குது. கம்பியா அதை கொண்டு வந்திருக்குது. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த மத அடையாளம் ஒன்று இருக்கின்றது. எங்களுக்கு நாங்கள் சைவர்கள் என்றோ அல்லது இந்துக்கள் என்றோ நாங்கள் எங்களை அடையாளம் காட்ட முடியாது. அந்த தந்திரத்துக்கு நாங்கள் விழுந்து விடக்கூடாது. அப்படி ஒரு வேளை போனா இந்தியா எங்களை வந்து பிஜேபி கவர்மெண்ட் எங்களை அரவணைச்சு கொள்ளும் என்றெல்லாம் கனவு காணக்கூடாது. அப்படி இல்லை. ஏனென்றால் தமிழீழம் என்பது செக்யுலர் கண்ட்ரியாக அது வகுக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு யாப்பு இருக்கின்றது. எனவே அந்த நாடு நாங்கள் பலம் பொருந்திய ஒரு நாடாக முப்படையும் இருக்கக்கூடிய நாடாக தமிழீழ தேசியத்தோடு நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு நீதித்துறை இருந்தது, எங்களுக்கு கல்வித்துறை இருந்தது, எல்லா ஒரு நாட்டுக்கான அவ்வளவு எங்களுக்கு இருந்தது. அதுக்கென்று ஒரு தளபதி, அதுக்கென்று ஒரு படை, அதுக்கென்று எல்லாமே இருந்த போது எங்களுக்கு ஒன்று இறையாண்மை இருந்த போது அதை இங்கே நாங்கள் சரியான முறையில் செய்ய தவறி இருக்கின்றோம். ஏனென்றால் 4வது கமிட்டியாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீகலனைசேஷன் ப்ரொசீஜரில் வந்து ஜெனரல் அசம்பிளி நாங்கள் அதை பதிவு செய்ய இல்லை. அதை பார்க்க போனால் அதைத்தான் இங்கே நிறைய விவாதங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ நேற்றும் நான் ஒரு சைட் இவெண்ட்டை கலந்து கொண்டேன். ஸ்கொட்லாந்து சம்பந்தமாக கலந்து கொண்ட போது செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்கொட்லாண்டே தனக்கு சுயநிர்ணய உரிமை கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த உலகையே ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கின்ற யூகேயிலிருந்து பிரிய நினைக்கின்ற ஸ்கொட்லாந்து யூகேயை எவ்வாறு சாடுகின்றது, அதிலிருந்து எவ்வளவு திணறிக்கொண்டு தங்களுடைய அந்த கேலிக் லாங்குவேஜ் அண்ட் அவங்களோட உடுப்பு, அவங்களுடைய கலாச்சாரம், அதற்கு அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்க அவர்களுக்கும் யூகே பிடிக்காது. எனவே நீங்கள் சொல்வது போல ஸ்கொட்லாண்டை கூட நாங்கள் வந்து எங்களுடைய நண்பர்களாக நாங்கள் இங்கே இந்த இடத்துல தான் அதை நாங்கள் உறவு பாலமாக செய்ய முடியும். எனவே இங்கே இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். முதலும் கேட்ட கேள்விதான், நீங்கள் உங்களுடைய அனுபவத்தின் ஊடாக இதுவரை காலம் வேலை செய்த அனுபவத்தின் ஊடாக நீங்கள் நம்புகின்றீர்களா இந்த ஐநா சபைக்குள் ஈழத்தமிழர்களுக்கான தீர்வு இருக்கிறது என்று? எங்களுக்கு அளிக்கப்படாத இன அழிப்பு செய்யப்பட்ட இந்த மக்களுக்கான நீதி இந்த மனித உரிமை ஆணையத்தில் கிடைக்கும் என்று நீங்க நம்புகின்றீர்களா? முதல் நீதி என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுக்கு வந்து எங்களுடைய நாடு, எங்களுடைய இதுக்கு உண்மையான பதில் பொய்யான பதில் 2 இருக்கின்றது. உண்மையாக சொல்ல போனால், உண்மையாக பார்க்க போனால் எங்களுடைய நாட்டை நாங்கள் கட்டி எழுப்பி இருந்தோம், அதை நாங்கள் செயல்முறைப்படுத்த தவறி இருக்கின்றோம். அதை நாங்களே ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அதுதான் எனக்கு ஒரு வழியாக தெரியுது. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. 2வது வழி இருக்கக்கூடிய வழி இந்த அறிவியல் தளம். இதில் லிமிட்டட் ப்ராசஸ் தான் இது ஐநாவே திக்குமுக்காடி நிற்கக்கூடிய ஒரு இடம் தான். நீங்கள் பார்த்துக்கொண்டால் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். பலஸ்தீனத்துக்கு இப்போ வந்து ஜெனரல் அசம்பிளியில் சீட் வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் யூஎஸ் வந்து பலஸ்தீனியர்களுக்கு விசா கொடுக்க மறுக்குது. அப்போ இப்படிப்பட்ட
ஜியோ பொலிட்டிக்ஸ் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அவையை கூட பொலிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த நாடுகள் மத்தியில எதுக்குமே ஒரு பிரயோசனம் இல்லாத தமிழர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் என்னடா எங்களுக்கு என்ன இருக்குது, எங்கிட்ட ஒரு மத அடையாளம் இல்லை, எங்கிட்ட வளங்கள் என்று சொல்லி பெட்ரோலோ இல்லை எதுவும் இல்லை. அதை பற்றி நான் கதைக்கு விரும்பலை. என்னென்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு யார் கை கொடுக்க முடியும் என்றால் நாங்கள் மட்டுமே. எனவே உங்களோட கேள்விக்கு சரியான பதில் என்றால் உண்மையாகவே இந்த நாடுகளிடம் நாங்கள் போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமோ அல்லது இங்கே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு நிற்கக்கூடாது, எங்களுக்கு தீர்வு தர வேண்டும். ஆனால் அவங்களுடைய கருத்துக்களை நாங்கள் திணிக்காம பார்த்துக்கொள்ளணும். அதுக்காகண்டாலும் வார அட்டாக்களை கவுண்டர் அட்டாக் பண்ணணும். ஆனால் எங்களோட ஸ்ட்ராட்டஜி எங்க இருக்கணும்னு சொன்னால் இந்த மனித உரிமை அவையில எங்களுக்கு நடந்து அதான் சொல்றேன், அந்த எலும்புக்கூடுகளை பேசுகின்றனதே. அந்த இப்ப இன்றைக்கு செம்மணி வந்து எல்லாண்ட வாயிலையும் செம்மணி என்ற வாசனம் வந்து கொண்டே இருக்கு. தவிர்க்க நினைக்கும் போது கூட அந்த ஆவிகள் அந்த கல்லறைகள் எழும்பி வந்து இவர்களை பயமுறுத்துகிறார்கள். அதுதான் உண்மை. ஏனென்றால் ஃபோல்கர் டர்க்குடைய அந்த உரைக்கு பின்னால 8ஆம் தேதி நடந்த அவருடைய அந்த மயன்மார்க்கு அடுத்து இலங்கை பெரிய ஷாக்கிங் என்னன்னா அங்கே யூஸ் பண்ண வேர்டு எதுவுமே இங்கே யூஸ் பண்ணப்படல. அதில் 10 NGOs பேசியிருக்கும் போது நாங்களும் பேசியிருந்தோம். நிறைய என்னை போன்று சில சக அமைப்பாளர்கள் பேசியிருந்தார்கள். பேசியிருக்கும் போது செம்மணியை பற்றி பேசப்பட்டது. நான் வந்து தமிழர்கள் என்ற வார்த்தை பதமே இல்லாமல் உங்களுடைய வார்த்தை பிரயோகம் இருக்கின்றது. இங்கே 8000 மறக்கி கொண்ட அந்த இதில் வந்து 7 தடவை தான் தமிழ், அதுவும் தமிழ் கம்யூனிட்டி என்று சொல்லி, தமிழ் முஸ்லீம் கம்யூனிட்டி என்று சொல்லி எங்களுக்கு ஒரு விதமான ஒரு சாயம் பூச பார்க்குறீங்களே தவிர எங்களுடைய இன அடையாளத்தையோ எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய விழுமியங்களை எங்களோட இனமா என்னென்றால் எங்களை இனமா அடையாளம் கண்டுட்டா இனப்படுகொலை என்றதை சொல்ல வேணும். இனம்தான் படுகொலை செய்யப்பட்டது என்று சொல்றதுக்கு முதல் எங்களை இனமா அவங்க அடையாளம் காணணுமே. எனவே எங்களுக்கு அந்த இனத்தினுடைய அடையாளத்தை எங்களுக்கு தர விருப்பம் இல்லை. அதை சுட்டிக்காட்டி தான் நாங்கள் வந்து தமிழினமாக இங்கே நிற்க வேண்டும் என்று நான் சொல்றேன். அப்ப அதையும் சுட்டிக்காட்டிய பிறகு என்னோட நின்ற மற்ற சக அமைப்பாளர் சக கூட்டாளிகளோடு சென்று நாங்கள் அந்த போஸ்ட் டைம்ல வந்து ஃபோல்கர் டர்க்கையும் அவருடைய முக்கியமாக இருக்கக்கூடிய வலது கை என்று சொல்ல வேண்டும் அவரும் சேர்ந்து தான் சென்றிருந்தார். ஃபோல்கர் டர்க்கோடு ஜூன் 2025 இந்த செம்மணி மாஸ்லாம் பார்க்க போயிருந்தாங்க. அப்ப நாங்க போய் கேட்டோம் என்னென்றால் இப்ப நான் இனி பேச இதுல நான் இப்படி உங்களுக்கு எதிராக பேச போறேன், நீங்கள் தமிழர்கள் என்ற வார்த்தை பிரயோகம் செய்யாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபோல்கர் டர்க்குடைய வலதுகை அவருடைய பிரெயினே சொல்லலாம். அப்ப அவர்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாரு, நாங்கள் அப்படி எல்லாம் வேர்ட்ஸை பத்தி அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் அப்படி நாங்கள் வேறு செய்யறோம் மழுப்பின கதை சொல்லியிருந்தேன். ஆனால் ஒன்று சொல்லியிருந்தாரு என்றால் உண்மைதான், அங்க அந்த செம்மணியின் வார்த்தை நான் சொல்லவே இல்லை. அவருடைய மனசாட்சி அவருக்கு உழுக்குறது. அவர் சொல்றார், உண்மையாகவே செம்மணி அது வந்து ஒரு நாங்கள் இன்னெவிட்டபிள் விஷயம், அதை நாங்கள் தவிர்க்க முடியாது, உண்மைதான் என்று சொல்லும் போதே அவர்களுக்கே தெரியுது செம்மணி என்பது தமிழின படுகொலையின் ஒரு சாட்சியம் என்று சொல்லி. அப்ப இந்த இடத்துல அதை பேசுறதுக்கு நாங்க இங்கதானே நிக்கணும். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இல்ல இங்க இருந்து எடுத்து போட்டு வேற எங்கே கொண்டு போக வேண்டாம், இதுக்குள்ள ஒரு சொல்யூஷன் இல்லைண்டா எனக்கு இப்ப நான் மறுபடியும் கேட்கிறேன், எங்க போய் இப்ப இருக்கிற உலக ஒழுங்குல ஒரு இடத்தை சொல்லுங்க, நாங்கள் பேசக்கூடிய இடம்னு சொல்லுங்க. இப்போ இங்கே தான் எல்லா நாடுகளும் இருக்குது. எங்களுக்கு இனாளிப்பிச்சத நாடும் இங்கான் இருக்குது, எங்களை காப்பாற்ற நினைக்கக்கூடிய சில நாடுகளும் இங்கான் இருக்குது, NGOsகளும் இங்கான் இருக்காங்க. இன்றைக்கு ஒரு 5 குழு கொண்ட பிக்குகள் இங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ நாங்கள் ஏன் நிற்கக்கூடாது? அப்போ நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் ரீதியாக செய்யப்பட வேண்டிய நிறைய வேலை இருக்குது. அதை பொலிட்டிஷியன்ஸ் பார்க்க வேண்டும். சில அரசியல்வாதிகள் அல்லது சில சமூக செயற்பாட்டாளர்களுடைய கருத்தின்படி தொடர்ச்சியாக ஜெனீவா மனித உரிமை ஆணையகத்தில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை இருந்து பிரயோசனம் இல்லை, அங்கு ஒரு பேசு பொருளாக இருக்கட்டும், இதை நாங்கள் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு மாற்ற வேண்டும். அதுக்கு முதல் படியே வந்து மனித உரிமை ஆணையம் தானே. மனித உரிமை அவையில வந்து இங்க மனித உரிமை அவையில மனித உரிமைகள் பிரச்சனைகளை பேசும் பொழுது இப்ப நாளைக்கு பார்த்து கொண்டீங்கன்னா ஐட்டம் 4ல வந்து அதோட தலைப்பே வந்து சிச்சுவேஷன்ஸ் தட் ரிக்வயர்ஸ் கவுன்சில்ஸ் அட்டென்ஷன். இந்த கவுன்சிலுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டிய சில விடயங்கள் அப்படின்னு சொல்லி சிச்சுவேஷன் கொண்டு வராங்க. அப்ப இதுல உலகத்தில் இருக்க எல்லாரையும் பற்றி பேசும்போது நாங்கள் பேசினா தானே கவுன்சில் திரும்பும். கவுன்சில் சொன்னால் மனித உரிமை அவை மட்டுமல்ல, இது ஒரு பாலம் தான். பொஸ்கோ அடிக்கடி சொல்வது போல நாடுகளோடு எங்களுக்கு உரையாடக்கூடிய ஒரு பாலம் தான் இங்கே தவிர இங்க மட்டுமே இல்லை. அதுக்காக இங்க இருக்காம இங்க இருந்து எடுத்து விட்டு நாங்கள் வெளியெடுத்து கொண்டு போகணும்னு சொன்னா அப்ப இங்குள்ள தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எங்களுக்கு இல்லாம போயிடும். எனவே அவர்கள் சொல்வது வந்து நான் முற்றிலுமாக தவிர்க்கவில்லை. அந்த விடயத்தை நான் அந்த சில கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த விடயத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா அதுக்காக நான் அதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஏனென்றால் இங்க தக்க வைக்க வேண்டும், அது சிமில்டேனியஸா செய்யப்பட வேண்டிய வேலை.
அவர் உங்க சொல்ற மாதிரி இங்க வந்து ஒரு ஒருவேளை ஒரு கசப்பான விடயங்களா இருக்கலாம், ஏன்னா தொடர்ந்து ஒரு ஒரு மன உளைச்சல் கொடுக்குற விடயமா இருக்கலாம். என்ன சக்சசிவ் கவர்மெண்ட்ஸும் அப்படி செய்து கொண்டிருக்குது, அவங்க உள்நாட்டு பொறுப்பு அங்க நிற்கும் போது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்குது. சரி, ஐநாக்கு வந்தால் இவங்களாவது ஒரு சொல்யூஷன் தருவாங்கன்னு பார்த்தா இவங்களும் அப்படி தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது உண்மையாகவே அந்த பார்லிமெண்டரிஸ் இங்க வாரது கூட இல்ல என்ஜிஓக்கள் பலதரப்பட்ட இல்ல என்ன ஒவ்வொரு செயற்பாட்டாளர்களும் அல்ல ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அல்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு பலதரப்பட்ட கருத்துக்களை அவர்கள் சொல்கின்றார்கள். சிலர் சொல்கின்றார்கள் அந்த கொலை செய்தவன் தான் இங்கு வந்து எங்களை ஆற்றுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கின்றார்கள். சிலர் சொல்கின்றார்கள் முற்று முழுதாக வந்து ஐநா மனித உரிமை ஆணையத்திலிருந்து செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கொண்டு போகணும் என்று. சிலர் சொல்கின்றார்கள் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் பேசுபொருளாக வைத்துக்கொண்டு அங்கு கொண்டு போகணும் என்று சொல்கின்றார்கள். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்பதை வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இல்லையா? நீங்களும் பலஸ்தீனம் அதுக்கு வேலை ஒரு உதாரணம் தானே. பலஸ்தீனம் அதுக்கு ஒரு உதாரணம் தானே. இப்ப பாத்துக்கொண்டீங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து அது ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த கேஸ்கபிள்னு சொல்லக்கூடிய அந்த அமைதிப்படையை அனுப்பக்கூடிய ஒரு ஒரு விடயம் தான் செக்யூரிட்டி கவுன்சில் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை. ஆனால் இங்கே மனித உரிமையாவையே நாங்கள் சரியான முறையில் கையாள தவறி இருக்கிற பட்சத்தில் வந்து செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு உடனே போப்பேன். ஐசிஜி என்று சொல்றாங்க, ஐசிசி என்று சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு உடனடியாக செய்யக்கூடிய விடயம் வந்து மனித உரிமை அவையில வந்து தொடர்ந்து நீங்க நினைக்கிறீங்களா நிஷா, நீங்க நினைக்கிறீங்களா ஐநா மனித உரிமை ஆணையத்தில் ஈழத்தமிழ் செயற்பாட்டாளர்கள் சரியான முறையில் கையாளவில்லை என்று நீங்க நினைக்கின்றீர்களா? இல்ல சரியான கையாள இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்டா இப்ப இன்றைக்கு பார்த்துக்கொண்டா கூட ஐட்டம் 3 பொது விவாதத்திலே ப்ரொமோஷன் அண்ட் அதாவது இந்த பாதுகாக்கணும் உரிமைகள் பாதுகாக்கப்படுறதை பற்றி கதைக்கும் போது இங்க எத்தனை கிட்டத்தட்ட 100 சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுது என்ஜிஓக்களுக்கு சொல்லும் பொழுது அதுல 2 தடவைகள் 3 தடவைகள் சிங்கள வல்லாதிக்கத்தை திணிக்கக்கூடிய கருத்துகள் சில என்ஜிஓக்கள் மூலமாக, அது முக்கியமாக ஆப்பிரிக்க நாட்டுகள் சார்ந்த கோரப்டட் சில என்ஜிஓக்கள் மூலமாக இங்கே வலியுறுத்தப்பட்டது. நல்ல எங்களுடைய அமைப்புகள் இங்கு இருக்கிறபடியினால தொடர்ந்தும் அவர்கள் என்னதான் சதி செய்தாலும் நாங்கள் பொஸ்கோவினுடைய அந்த டீம் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு எப்படி டீப் ஸ்டேட் பாலிசி இருக்குமோ எங்களுக்கும் அந்த டீப் ஸ்டேட் பாலிசி நாங்கள் வைத்திருக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு அரசாங்கத்தை நாங்கள் கட்டியிருக்க வேண்டும் என்று தமிழீழத்தினுடைய கோரிக்கையாக சுமந்திருக்காங்க. சும்மா நாங்கள் இருக்க மாட்டோம். இப்போ எங்களுக்கு ஒரு டீப் ஸ்டேட் பாலிசி இருக்குது. என்னென்றால் நாங்கள் கண்ட்ரி ஸ்பெசிபிக் ரிப்போர்ட்டரை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அப்ப இந்த நாங்கள் இல்லாவிட்டால் இப்ப கிட்டத்தட்ட இன்றைக்கு மட்டும் 15 அமைப்புகள் பேசியிருக்கிறார்கள் பல விடயங்களை, ஆனால் ஒருமித்த கருத்தாக. அப்ப அதுல வந்து பேசப்பட்ட விஷயங்கள் என்னென்று சொன்னால், நான் சொன்ன மாதிரி ஐட்டம் 2ல இருந்து எடுத்து ஐட்டம் 4க்குள்ள இதை செருக வேண்டும். ஏனென்றால் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டரை நீங்க நியமிச்சால் தான், அதாவது மியான்மருக்கு இருப்பது போல் ஒவ்வொரு நாடுகளுக்கு இருப்பது போல வெனிசுவேலா இருப்பது போல ஒவ்வொரு நாடுகள் இங்கே ஒரு குறிப்பிட்டதுக்கு வந்து பேசப்படுறது காரணமே வந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட் இருப்பது. எனவே எங்களுக்கான ஒரு கண்ட்ரி ஸ்பெசிபிக் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டரை நீங்க நியமிச்சு அதுல வந்து எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு அவங்கள பூசி முழுகிற மாதிரி சில நேரங்களில் ஸ்லாப் பொறிமுறை அந்த பொறிமுறை இந்த பொறிமுறை கொண்டு வராங்க. அதையும் கொண்டு போய் வீக்காக கொண்டு வராங்களே தவிர, ஏனென்றால் அந்த கோ குரூப்புடைய ஸ்லாப் கூட வந்து ஸ்லாப் பொறிமுறையோட வந்து சரியாக அது இயங்கவில்லை, அது சரியான ஒரு முறையில் அது செயற்படவில்லை என்பதுதான் நாங்கள் எங்களுடைய ஆய்வின்படி தெரிகிறது. இன்னும் ஒரு நிலைக்கு அது வரவில்லை. அது காரணம் வந்து தமிழர்கள் நாங்கள் வந்து தொடர்ந்துமே எல்லாமே இன்ஸ்டன்ட்ல கிடைக்கணும். இப்பதான் இன்சில் கலாச்சாரத்தில் இருக்கிறோம். எல்லாமே உடனுடனே எங்களுக்கு கிடைக்கணும் என்று நாங்கள் நினைக்கிறபடினால இதையும் வந்து நாங்கள் உடனே எதிர்பார்க்கிறோம். ஆனா இது ஒரு ஸ்லோவான ப்ராசஸ். நீங்க பலஸ்தீனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு காலம், நான் சொல்றேன் ஜீசஸ் காலத்துல இருந்து இந்த பிரச்சனை நடந்து கொண்டே இருக்குது. இந்த அவை தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து நடந்து கொண்டான் இருக்குது. இப்பதான் ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. இப்பயும் அவங்க போராடி கொண்டாண்டு இருக்காங்க. அப்ப பலஸ்தீனத்தை ரெப்ரசென்ட் பண்ற அந்த பெண்மணியோடு கூட நான் பேசியிருந்தேன். அவர்களும் தமிழர்களுக்கு நடக்கிறது இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொலிடாரிட்டி அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அப்ப அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது. எங்களை போன்ற இனங்களோடு நாங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கின்றது. நாங்கள் எடுத்த மூச்சுக்கு உடனே சைனாவையும் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நாங்கள் பெரிய பெரிய நாடுகளை சொல்லி போட்டு ஜியோ பொலிட்டிக்ஸை மட்டும் கழிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களை போன்ற நாடுகள் எப்படி தத்தளிச்சு அவர்கள் வந்தார்கள் என்று பார்க்கும்பொழுது இதே ப்ரோசஸை இப்படித்தான் அவர்களும் வந்தார்கள். எனவே பலஸ்தீனத்தை பொறுத்தவரை கூட வந்து ஐநா சபையில மனித உரிமை ஆணையத்தில் வந்து 100க்கும் மேற்பட்ட ரெசல்யூஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. இஸ்ரேல் அதை கேட்டுதா? இல்லை. இன்று வரைக்கும் ஐநாவையோ அல்லது யாரையுமே இஸ்ரேல் மதிக்கிற மாதிரி தெரியல. தொடர்ச்சியாக இன்று பலஸ்தீனில் நடக்கின்ற இன அழிப்பு தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. சர்வதேசம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஐநாவில் செயற்பாட்டாளர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நிறுத்த முடியவில்லை அவர்களால். அப்ப அப்படி ஒரு இந்த அளவு பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்க இதெல்லாம் நடத்த முடியவில்லை என்றால் ஈழத்தமிழர்களுடைய விடயத்தை இவர்கள் எந்த அளவில் எடுப்பார்கள் என்ற கேள்விக்குறி வருகின்றது.
ஈடுபட்டு இதற்கு இந்த கேள்வியை நான் கேள்வியாகவே எழுப்பியிருந்த யாரிடம் என்றால் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த தமிழர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நவநீதம் பிள்ளை அம்மையார் நேற்று இந்த கிழமை ஃபுல்லாக இங்கே தான் நிற்கிறாங்க. இந்த பலஸ்தீன பிரச்சனை போய் கொண்டிருக்குது. இப்போ அதில் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஹை கமிஷனராக இருந்தபோது தமிழர்களுக்கு அங்கே நேரவை சென்றது பார்த்தது, அவருக்கு மேலே கூட நிறைய விமர்சனங்கள் இருந்தது நாங்கள் பார்த்துருக்கிறோம். அவரிடம் அந்த சைடு இவெண்ட்டில் பலஸ்தீனத்தை பற்றி பேசி முடிஞ்ச பிறகு ஒரு 3 சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. நான் என்னுடைய சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டு தமிழர்கள், அதாவது நான் ஆக்கியூபைட் டெரிட்டரிஸ் ஆஃப் தமிழீழம் என்று சொல்லித்தான் நான் அதுலேருந்து வருகின்ற ஒரு பெண்ணாக நான் உங்களிடம் இந்த கேள்வியை எழுப்புகிறேன். இங்கே வந்து எப்படி சொல்லப்படுறாங்கன்னா ஆக்கியூபைட் டெரிட்டரிஸ் ஆஃப் பலஸ்டீனியன் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் ஆக்கியூபை டெரிட்டரிஸ் ஆஃப் தமிழீழம் என்று எங்களை, அதாவது என்னுடைய வழியை நான் தான் சொல்ல விடும், நான் யாருன்ட்டு என்னுடைய அடையாளத்தை நான் தான் சொல்ல விடும். அப்ப நாங்கள் இங்கே திணிக்க விடும், அவர்கள் திணிக்கிறது நாங்கள் விட்டு நாங்கள் திணிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப ஒரு அம்மையார் கூட மன்னிக்கோட நவநீதம் பிள்ளை அம்மையார் கூட வந்து அவர் அந்த ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த பொழுது கூட அந்த அப்பதான் அந்த இனஅழிப்பு போர் நடைபெறுகின்ற 2009ஆம் ஆண்டு. அப்ப ஐநா மனித உரிமை ஆணையாளராக அவர் தமிழிச்சு தான் இருக்கின்றார். அந்த நேரத்தில் இவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதைத்தான் சொல்றேன். அப்ப நான் சொல்ற அந்த கருத்து என்னண்டா, அப்ப நான் கேட்டேன் என்றால், நீங்கள் இன்றைக்கும் இப்ப பலஸ்தீனத்தை பற்றி சொல்றீங்க, பல தடவைகள் அவர் மறுபடியும் ஜெனோசைட் என்று சொல்லி ஜெனோசைட் நாங்க எப்படி நிறுவுறோம் என்று சொல்லி அவர் சொல்றாங்க. அப்ப நான் அந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தில் நான் சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் ஒரு அந்த இருக்கும் போது நீங்க ஜெனோசைட் என்ற விடயத்தை நிறுவ தவறுக்கிறீங்க என்று ஒரு கூட அவங்கள சாடாமல் இப்ப நீங்க மீண்டும் அந்த கதிரில் இருக்கிறீங்கண்டா நீங்க எப்படி அதை எங்களுக்கு இப்ப இந்த லிமிட்டெட் ஒரு யுஎன் சிஸ்டம் நீங்க சொல்றது நான் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னன்னா யுஎன் வந்து ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம், அது யுஎன் ஏற்றுக்கொள்ளுது. அப்படி ஏனென்றால் அதுக்குள்ள நிறைய நாடுகள் வந்து நிறைய என்ன சொல்றது தடுப்புகளை போட்டு கொண்டிருக்குது அவங்களுக்கு இருக்கிற ஜியோபொலிட்டிக் இன்ட்ரெஸ்ட் காரணமாக. அப்போ ஒரு நாடு இப்படி சொல்லப்பட, சில நாடுகள் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க. இப்போ கனடாவை எடுத்துக்கொண்டால் எக்ஸாம்பிள், கனடா வந்து அங்கே தமிழர்களுக்கு உரிமை, தமிழர்களுக்குரிய அந்த மரபு திங்கள், தமிழர்களுடைய விடயங்கள் என்ன சொல்லுது. அதே கனடா வந்து இங்க சில நேரங்களில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க, தவிர ஸ்ட்ராங்கா இல்ல. இப்ப கோ குரூப்ல வந்து தமிழர்களோட வார்த்தை பிரயோகம் இல்ல, துண்டாவே இல்ல. இந்த முறை கோ குரூப்பால கொண்டு வரப்பட்ட இந்த ஜீரோ ரெசல்யூஷன், இந்த ஜீரோ டிராஃப்ட் சொல்லப்படுது என்ன, கனடாவினுடைய ஒரு பங்களிப்பால் இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது இதர காலம் வந்த ஜீரோ டிராஃப்ட்ல வந்து படு மோசமானதுண்டா இந்த முறை வந்ததுதான் இருக்கு. ஆமா, என்னென்றால் அந்த ஸ்லாப்பை கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. கடைசி பந்தியை எடுத்துருங்கன்னு சொல்லி ஸ்ரீலங்காவுக்கு எங்களுக்கு இன்னும் அந்த பந்தியை எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் ஸ்லாப் கூட இல்லாம இப்போ நாங்கள் வந்து உண்மையாவே எக்ஸ்ட்ரீமா என்ன சொல்றோம்னா, இல்ல தமிழர்களுக்கு நடந்தது ஸ்லாப் கண்டிப்பா எங்களுக்கு வேணும், இந்தியன் மெக்கானிசம் வேணாம் என்று சொல்லி நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம். ஆனா சில இப்படி அதை பாருங்க, எக்ஸாம்பிள் மாஸ் கிரேவ், மல்டிபிள் மாஸ் கிரேவ் என்று ஒரு வசனம் வர இலங்கை உடனே சொல்லுதுன்னா நீங்கள் மல்டிபிள் எடுத்துடணும், அப்படி இல்லாம இல்ல மாச எடுத்துருங்கன்னா அப்புறம் அங்கே கிரேவ் தான் இருக்குது. கிரேவ்னா அது ஒரு கல்லறை, அப்ப என்ன அப்பாட கல்லறையா தாத்தாட வீட்டு கல்லறையா, அது புதைக்குடி, ஒரு இனத்தை போட்டு புதைச்ச ஒரு புதைக்குடி. அப்ப புதைக்குடி என்ற வசனம் அது மல்டிபிள் மாஸ் கிரேவ் சொல்றது அவங்க வேணும்னு சொல்ல, அப்படி அவர்களுடைய ராஜதந்திரம் அப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதுக்கு மேல இந்த நாடுகளும் தத்தளிச்சு கொண்டிருக்குது என்ற ஸ்ரீலங்கா இன்னொரு விஷயம் பார்க்கணும். நாங்க வந்து உண்மையா நீங்க சொல்ற அவ்வளவு குற்றச்சாட்டையும் நானும் முன் வச்சுதான் இங்க கதைக்கிறேன். ஆனா என்ன பிரச்சனைடா, இலங்கை அரசாங்கம் தன்னுடைய ராஜதந்திரம் எப்படி அவங்க நகர்த்தி கொண்டிருக்காங்கடா அந்த காலத்துல இருந்தே. அதான் சொல்றேன், நான் அடிக்கடி சொல்ற விஷயம், 10 தலை ராவணன், 10 கலை கொண்ட ராவணனை 10 தலை அரக்கனாக மாத்தின மாதிரி எங்களுடைய ஆக்கிட்டிருந்து எங்களையே பிரிச்சு ஆள்ற சக்தியை பாவிச்சு எங்களை வந்து அந்நியப்படுத்தி, இந்த மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்தி ஒரு பயங்கரவாதத்தை தூண்டுற ஆக்களாகத்தான் நீங்க காட்டி கொடுக்காங்க. எல்டிடி என்ற வாசனம் சொல்லி இங்க பேசப்பட்டது. இது வந்து ஒரு எத்னிக் ஓர் இல்ல, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நாங்கள் அந்த உலகத்திலேயே மிக மோசமான பயங்கரவாதமான விடுதலை புலிகள் என்ற அமைப்பை நாங்க எதிர்த்து செய்த ஒரு போர், அப்படித்தான் நான் சொல்றேன். அப்ப இதெல்லாம் எதிர்த்து பேசுறதுக்கு எல்டிடியா போக தொடங்குனது இல்லையே. நாங்கள் வந்து எங்களை உண்மையாக அது வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இல்ல, ஆன்டி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். நீங்கள் தான் தொடங்குனீங்க இந்த பயங்கரவாத போரை. 8 வயசு என்ன 80ஆம் ஆண்டுகளில் ஒரு பிஞ்சு குழந்தையை தாருக்களை போட்டது யார், அதை தூண்டி விட்டது யார், பெண்களை வந்து மார்பகங்களை அறுத்தது யார், வன்புணர்வு செய்தது யார், இறந்த உடல்களை கூட விட்டு வைக்காமல் வன்புணர்வு செய்தது யார்? இதெல்லாம் வந்து இதுதான் டெரரிசம். விடுதலை புலிகள் எங்களுக்கு பாதுகாவலர்களாக இருந்தார்களே தவிர நான் எந்த ஒரு இயக்கத்தையும் நான் தூக்கி விடக்கூடிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறது வந்து உண்மையாகவே ஒரு அப்பட்டமான இனப்படுகொலை இங்கேயும் நடந்து கொண்டிருக்குது. அதுதான் நாங்கள் அதுக்காகத்தான் இங்கே நாங்கள் தொடர்ந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. முதலாவது இவர்களுடைய அந்த ராஜதந்திரம் பழிக்கக்கூடாது. இங்கே இந்த நாடுகள் அவர்களிடம் ஏமாறக்கூடாது. இந்த கோ குரூப் கண்ட்ரிகளை வந்து நாங்கள் வலுப்படுத்த வேண்டும். இப்போ நான் மாறி வரணும், நீங்கள் குறை சொல்லி கொண்டிருக்கீங்க. நான் என்ன சொல்ல, குறை இருக்குது, நாங்கள் திருப்பி அவங்கள வந்து அலினேட் பண்றதா, எங்களுக்கு எதிராக மாற்றி கொண்டிருக்கிறது. அவங்க கொஞ்சம் முன்னாடி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க தானே. அப்ப எனவே இவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வேர்ஷனை
10 மடங்காக்கி சொல்லுவோம். இல்ல அவங்களுக்கு விளங்குது இல்லையா? திருப்பி 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 சொல்லுவோம். நாங்க சொல்ல அடி எலும்பு கூடுலாம் சொல்ல போகுது. அப்ப அதனால நான் என்ன சொல்றேன் என்றால், குறைகளை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு குறை கண்டுபிடிப்போம். ஆனா பாசிட்டிவா செய்வோம்னு சொல்றேன். ஏனென்றால் நாங்க எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அற போராட்டம் செய்து பார்த்துட்டோம். ஆயுத போராட்டம் செய்து பார்த்துட்டோம். இப்ப அறிவியல் போராட்டம் ஒன்றுதான் இருக்குது. இன்னொரு இன்னொரு ஆயுத போராட்டம் வருமாண்டா எனக்கு அது தெரியாது. அங்க நடக்கிற விடயங்களை பார்த்தால் அங்கேயும் மக்கள் கொந்தளிச்சு கொண்டிருக்காங்க. உங்களை அதை நாங்க போன்று என்கரேஜ் பண்ண இப்ப முடியாது. இருந்தாலும் உங்களை போன்று பல மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இன்று ஐநா மனித உரிமை ஆணையத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பேர் பெரிய பொருட்செலவிலே 5 கண்டங்களில் இருந்து அங்கு வந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இலங்கையிலிருந்து என்பிபி அரசினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தன்னுடைய தன்னுடைய படைகளுடன் அந்த அரச படைகளுடன் அங்கு பெண் படைகளுடன் வந்திருக்கின்றார். ஏன் அது பெண் படைகள் சொல்றேன் என்றால் ஒரு சின்ன பிராக்கெட் ஏனென்றால் அவர்கள் தங்கள் நல்முகத்தை காட்டுவார்கள். பெண்களாக நாங்கள் வந்து பெண்களுக்கு எம்பவர் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லும் போது இங்க ஒரு நல்ல முகத்தை அவர்கள் உண்மையாகவே நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் ஒரு சிங்களத்தையா இருந்தால் பெருமைப்பட்டிருப்பேன் என்று. ஏனென்றால் அப்படி ஒரு இனப்படுகொலை செய்துவிட்டு கொளரை தூக்கி விட்டு வந்து எப்படி நிற்க முடியுதுன்னு தெரியல. ஏனென்றால் அவங்களுடைய ராஜேந்திரம் அவ்வளவு அழகாக இருக்கிறது. நாங்கள் மிகவும் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு தோன்றிய மூத்த கொடி என்று எங்களை நாங்கள் புத்தகங்களிலும் இலக்கியங்களிலும் பாடல்களிலும் நாங்கள் எங்களை ஹீரோய்க்காக நான் கொண்டாடி கொண்டிருக்கமே தவிர இந்த ராஜ்யத்தை நாங்கள் மாறுதட்டி கொள்கிறோமே தவிர மாறுதட்டி கொள்கிற அனைத்து தகுதி எங்களுக்கு இருக்கிறது. அதை நான் சொல்லிக் கொள்றேன். உண்மையாகவே நான் தமிழச்சியா பிறந்து நினைத்து மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் என்ற ஒரு பாரம்பரிய ஒரு இது மரபணுக்குடி நான் சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலப்பிடம் இல்லாத ஒரு ஒரு தமிழினமாக நாங்கள் இருக்கிறோம். அது கொஞ்சம் குறுகிய இனம் தான் இந்த உலகத்தில் இருக்குது, செம்மொழியாக இருக்கக்கூடிய இது. ஆனால் கேள்வி நிஷா என்னென்றால், இந்த அரச ராஜதந்திரிகள் விஜித கேரத்துடன் வந்தவர்கள் அல்லது மற்ற ஸ்ரீலங்கா அரசிலிருந்து வந்தவர்கள் யாராவது அங்கு ஜெனீவாவிலே எங்களுக்காக குரல் கொடுக்கின்ற மனித உரிமை உங்களை போன்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்களா அல்லது உங்களுடன் பேசுவதற்கு ஏதாவது முயற்சி செய்தார்களா? இல்லை, அவர்கள் அப்படி முயற்சி செய்வதில்லை. எங்களை கண்டால் அந்த எங்களோட ஊரில் சொல்லுவாங்க குருசை கண்ட பேய் மாதிரி ஓடுவாங்கன்னு சொல்லி நாங்கள் முயற்சி செய்தோம். சரி, அவர்களிடம் போய் நாங்கள் எங்களோட தமிழ் மக்கள், நீங்கள் தமிழர்கள் போன முறை தமிழர்கள் என்ற ஒரு பந்தி அவங்க வந்து அனுப்புவாங்க, வாசிக்க போகிறத ஏற்கனவே அவங்க அனுப்பியிருந்தாங்க அந்த ஹை லெவல் செக்மெண்ட்டில். அதில் நான் பார்த்துருந்தேன் அவங்களோட அனுப்பின அந்த எழுத்துமூல அறிக்கையில் வந்து ஒரு எழுத்துமூல ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு பந்தி தமிழ் லைப்ரரி ஜஃப்னா லைப்ரரி சம்மந்தமாக ஒன்று இருந்தது. அதை அப்படியே தூக்கி விட்டார். அதை கேள்விகள் மற்றபடி எனக்கு ஒன்றும் அவரோட நட்பு பாராட்ட அவசியம் இல்லை. அதை நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் கேபிட்டல் சொன்னா தான் நீங்க இங்கே சொல்லியிருக்கணும். அந்த தமிழ் லைப்ரரி என்ற விஷயத்தை நீங்க அப்படியே எடுத்துட்டீங்க, ஒமிஷன் இருக்குதுன்னு சொல்லத்தான் அவர்கிட்ட போக அவர் அப்படியே போய் விட்டார். அப்படியே போய் பிரிட்டனோடு கலந்துரையாடல் நடந்தது. எனவே இங்கே இப்படி இந்த கன்றாவிகள் எல்லாம் இங்க நாங்க பார்க்க வேண்டியது இருக்குது. சொல்றேன் என்றால் இதுக்காக தான் நாங்க நிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, எங்கட மக்களும் வந்து ஒரு சில விடயங்களை யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றார்கள். ஐநா சபையில் வந்து இலங்கையினுடைய வெளிவார அமைச்சர் விஜித ஹேரத் வந்து தமிழர்களும் தங்களுக்கு வாக்களித்துத்தான் எங்களை அனுப்பியிருக்கிறார் என்று பேசியிருக்கின்றார். அப்படி என்றால் அவர்கள் இந்த ஐநாவிலே இருக்கின்ற தமிழர்களுடைய இனஅழிப்பு விடயத்தை நீர்த்து போக செய்வதற்கு தமிழர்களையே பாவிக்கின்றார்கள், யுக்திகளை பாவிக்கின்றார். தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமையை இல்லாமல் அளிப்பதற்கான முயற்சியை தமிழர்களை வைத்தே செய்கின்றார்கள் என்றுதான் நாம் ஊகிக்க வேண்டிய காலகட்டத்தில். ஏனென்றால் இந்த நிறைய உரைகளில் இருக்கிறது பார்த்தா இப்ப அவர் விஜிதேகரத்தோட உரையிலே அவருடைய இன்ட்ரடக்ஷன்லேயே பார்க்கும் பொழுது இது வந்து எங்களுக்கு இந்த மேண்டேட் எங்களுக்கு ஒரு அதாவது சின்ன குழந்தையாக நாங்கள் வந்திருக்கிறோம், ஒரு வருஷம் தான் நாங்கள் பிறந்து இப்போதான் எங்களுக்கு கொண்டு உலகத்தை பற்றி உண்மை தெரியாதுன்ற மாதிரி ஒரு கருத்தோடு வருவாங்க. ஆனால் பழைய ஆக்கள் பெரிய பிரச்சனை இருக்காங்க, நாங்கள் அப்படி அல்லன்னு வருவார்கள். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. முக்கியமாக சொல்லப்படுற விடயம் என்னென்று சொன்னால், தமிழர் இந்த மேண்டேட் எங்களுக்கு தரப்பட்டது வந்து அக்ராஸ் த ஐலண்ட், எல்லாருமே வடக்கு கிழக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க, தமிழ்னு சொல்ல மாட்டாங்க, அக்ராஸ் தி ஐலண்ட், அதாவது இந்த யூனிட்ரியனை கொண்டு வராங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த ஆக்களுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம் என்னென்னா, கவனம் நீங்கள் ஓட் பண்ணப்படும் போது எங்களுடைய இதை பற்றி கதைச்சி பிரிவு சொன்னேன், எங்களோட ஓட்டு பிரிஞ்சிட்டுது. அப்போ மக்களை குறை சொல்லுது அவன் குத்தமா என் குத்தமான மாதிரி தான் இது இருக்கும் சொல்ல போனால். அப்போ இந்த பிரச்சனை இதைத்தானே சொல்றேன், நாங்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். இதுல வந்து மக்களை குறை சொல்லி பிரயோசனம் இல்லை. என்று சொன்னால் மக்களை சரியான முறையில் வழிநடத்த வேண்டியது எங்கள் தாயக அரசியல்வாதிகளுடைய கடமை. தாயக அரசியல்வாதிகளை வந்து தெருச்சண்டை போல இருந்து ஒருத்தருக்கு சண்டை பிடித்துக் கொண்டு இருப்பதால் மக்களும் வந்து விசனப்படுகின்றனர் யாருக்கு தாங்கள் வாக்குகளை அளிப்பதன். இப்ப கூட பார்த்தீர்கள் என்றால் இந்த கேள்விக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லித்தான் வேண்டும். நீங்கள் ஐநாவிலே மனித உரிமை ஆணையத்திலே அங்கு தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு வருகின்றீர்கள். அதே போன்று இலங்கை அரசினுடைய
குழுக்களும் வந்து ராஜதந்திரிகளும் வந்து எங்களுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுல இப்ப இருக்கிற என்பிபி அரசு வந்து அவர்கள் அடித்தளத்திலே இருந்து அவர்கள் வந்து போராட்ட குழுவிலே ஒரு போராட்டத்திலே இருந்து வந்தவர்கள் இன்று அரசியல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இது எப்படி நசுக்க வேண்டும் என்பது. அவர்கள் வந்து அதுக்கு தக்க மாதிரி தமிழர்களை பாவித்தே ராஜதந்திரத்துடன் செயற்படுது. இந்த சமகாலத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய வெளிவாரத்துறை அமைச்சின் ஆதரவில் அங்கு ஒரு டெலிகேஷன் ஒன்று வந்திருக்கின்றது. அந்த டெலிகேஷனிலே தமிழ் பிரதிநிதிகளும் இருக்கின்றார்கள். அப்ப இதே எங்களுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு விளைவை ஏற்படுத்தும். ஏனென்றால் ஐநா சபையில் அடுத்த கூட்டத்திலே வந்து விஜயகேர சொல்லுவார், இங்கு பாருங்கோ நாங்களும் இப்ப தொடர்ச்சியாகவும் தமிழ் மக்களுடன் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்வதற்கு ஆதாரம் இருக்கின்றதா இல்லையா? இந்த அதாவது கேஸை இப்ப முன்னெடுக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கின்றதா இல்லையா? எனக்கு தெரிந்த தகவல் அடிப்படையில அவர்கள் வந்தது இங்க ஒரு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கிறாங்க. சுவிஸ் வந்த அரசாங்கம் அங்க ஒரு இருக்கிற இடத்துக்கு வந்தாருன்னு பிரச்சனை இல்லை. வந்த காலம் பிழை என்பது வந்து பல செயற்பாட்டாளர்களுடைய அது விசாரணை. ஒரு காலத்துக்கு முன்னதாகவே பிளான் பண்ணப்பட்ட ஒரு விடயம். ஏனென்றால் இப்ப எங்களோட அரசியல்வாதிகளையும் வந்து குறை சொல்றதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றா நாங்களே குறை சொன்னால் அப்ப அதையும் சிங்களம் பாவிக்கும் அப்படின்னா பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து இந்த தமிழ் அரசியல்வாதிகள் தமிழர் மக்களுடைய குரலை கேட்காம இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேண்டேட் இல்லை, எங்களுக்கு தான் மேண்டேட் இருக்கு. அப்ப கவனமா நாங்க வந்து இது ஒரு இருமுனை கத்தி போன்றது, கவனமா நாங்க கையாள வேணும். தமிழ் மக்களுடைய குரலை அங்கே கொண்டு நாங்க விரும்பாலையோ கொண்டு சென்று கொண்டிருப்பது வந்து அங்க உள்ள தமிழ் பொலிட்டிஷியன்ஸ். நாங்கள் எங்கட மக்கள் அங்க ஓட் பண்ணுது. நீங்களும் நானும் தமிழ் டயஸ்புரா ஆகிவிட்டோம். எனவே நாங்கள் தமிழ் டயஸ்புரா செய்ய வேண்டிய வேலை என்ன என்று சொன்னால், இங்கே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பொறிமுறைகளை எங்கள் நாடு, இப்ப நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு என்னுடைய நாடு, இந்த நாடுகள் எல்லாம் சேரக்கூடிய இந்த பக்கத்தில் கை கட்டிய தூரத்தில் இருக்கக்கூடிய இங்குள்ள ஐநாவா இருக்கட்டும் அல்லது நியூயோர்க்கா இருக்கட்டும் அல்லது இப்படி போன்ற பிரசல்ஸில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய கமிஷனா இருக்கட்டும், இப்படியான இடங்களை நாங்கள் வலுவாக வேலை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாடையும் நாங்கள் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாடுகளில். எனவே அந்த நாடுகளில் நாங்கள் ஒவ்வொரு நாடுகளையும் நாங்கள் கன்வின்ஸ் பண்ண வேலை செய்யணும். இந்த தமிழ் பொலிட்டிஷியன்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தமிழர்கள் பாதிக்கப்பட்ட விக்டிமை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர்கள் அங்கே களமாட வேண்டும். அது அவர்கள் வந்து நான் குறை சொல்றதுக்கு எனக்கு உண்மையாவே விமர்சனங்கள் இருந்தாலும் குறை சொல்வதை நான் தவிர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அதை சிங்களம் தவறாக பாவிக்கும் உண்டு. ரெண்டாவது அவர்களுக்கு வேற என்ன வழி இருக்குது என்று நாங்கள் கேட்க வேணும், யோசிக்க வேணும். ஒற்றுமைப்படணும்னு சொன்னால் வந்து இப்ப வீடு உடைஞ்சு போய் நிக்குது, சைக்கிள் அதுவும் காத்து போய் நிக்குது. அப்ப இப்படியான நிறைய பிரச்சனை இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா அது அவங்களுடைய இப்ப ஒவ்வொரு அதாவது இப்ப அது அவங்களோட மேல குறை சொல்றதா சொல்ல வர இல்ல, என்ன செய்யறதுன்ற வழி தெரியாம பேசுகின்ற செயற்பாட்டாளர் என்ன சொல்கின்றார்கள் சொன்னால், இவர்கள் இந்த கட்சி பூசல்களை விடுத்து ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்களுடைய இன அழிப்புக்கு நீதி வேண்டி போராட வேண்டியதை வந்து காலத்தின் கட்டாயம் என்று சொல்கின்றார்கள். அடுத்தபடியாக நாங்கள் நிறைவு செய்கிற நேரத்துக்கு வர்றபடியா இறுதியாக அவங்களுடைய ஒரு கேள்வி, இந்த ஜீரோ டிராஃப்டை வைத்து உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்து, வரப்போகின்ற ஃபைனல் டிராஃப்ட் என்ன மாதிரி வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நாங்கள் எதிர்பார்க்கிற விடயம் என்னன்னு சொன்னால், ஐடியலா என்ன நாங்கள் எங்களுக்கு தேவையான ஸ்லாப் பொறிமுறை இருக்கணும். ஸ்லாப் தான் எங்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்க அதுல நிறைய தவறுகள் இருக்குன்னு சொல்லி, நாங்கள் அவரோட சேர்ந்து க்ளோஸா வேலை செய்துட்டு வரோம். அவங்களுடைய எண்ண கிடக்குகள் கூட எங்களோட ஷேர் பண்ணி கொள்வாங்க. அவங்க சொல்ற விடயம் என்னென்றால், இந்த எங்களை முறையை கூட கையாளுறது வந்து இலங்கையை சேர்ந்த சவுத் என்ஜிஓஸ் நீங்க கையாளுற தவறு இருக்கிறீங்க, எனவே உங்களோட தான் கூட வேணும், எங்களுக்கு தெரியும் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி. அப்போ நாங்கள் இதில் எல்லாம் சொல்ல முடியாது, நான் அவங்களோட நிறைய வேலை செய்கிறோம். உண்மையான விக்டிம்ஸை வந்து நாங்கள் கொண்டு போய் அவங்களை அடையாளப்படுத்தி விடுறோம். அது அவங்களுடைய வேலை அவங்க கரெக்டாக செய்து கொண்டிருக்காங்க. அதில் அடுத்த ரிப்போர்ட் வரப்போகுது, அந்த பெண்கள் சார்ந்த வன்முறைகள் சார்ந்து அதில் வர இருக்கு. அதில் நிறைய தமிழர்கள் சார்ந்து வரும். நாங்கள் சொல்றது என்னென்னா, தமிழர்களோட வார்த்தை பிரயோகம் தான் அவர்களும் தவறுகிறார்கள், அதை நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து அவங்க சொல்லி வரோம். அதுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டு வரோம். அவர்கள் ஒரு உண்மையாகவே ஒரு 5 பேர் கொண்ட குழு தான். ஆனால் உண்மையாகவே என்னை பொறுத்த வரைக்கும் மனமோடு அவங்க வேலை செய்கிறாங்க. அதை நாங்கள் பாராட்டித்தான் ஆக வேண்டும். எத்தனை இங்கே நெருக்குவார்கள் இருந்தால் கூட அவங்க வேலை செய்கிறாங்க நான் சொல்ல வேண்டும். அதில் நான் அவர்களுக்கு ஒரு செலவிட்டு தான் அடிப்பேன் நான் சொல்லுவேன். ஆனால் மற்றபடி பார்க்க போனால் இங்கே அந்த இல்ல நான் சொல்றேன் ஸ்லாப் பொறிமுறைக்குள்ள ஸ்லாப்ல வந்து ஒரு 5 பேர் தான் அவங்க மொழிபெயர்ப்பாளரோட சேர்த்து. அந்த அவர்கள் வந்து மிகவும் நல்ல ஒரு வேலை செய்து கொண்டிருக்காங்க. ஒரு அவங்க ஹியூமனா இருக்காங்க. மனிதத்தை மனித உரிமைகளை மனிதத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு விக்டிமை பார்த்துட்டு விக்டிம் சொல்ற கதையை கேட்டு அவர்கள் கண் கலங்கி அழுது
அப்படித்தான் அவங்க வராங்க. நான் நேரில் பார்த்த விடயம் அப்படித்தான் அவர்கள் ஒவ்வொன்றையும் எடுக்கிறாங்க. எனவே அவங்க கரப்டட் ஆகிற ஆக்களும் இல்லை, அவங்க கரெக்டாக வேலை செய்கிறாங்க இந்த விதின் ஒரு லிமிடெட் சிஸ்டத்துக்குள்ள இருந்து கொண்டு. ஆனால் கோகுரூப் எடுத்துக்கொண்டா அங்கே தான் என்னுடைய சுட்டிக்காட்டல் எனக்கு அங்கே தான் இருக்கும். என்னென்றால் பென் ஹோல்டர் வந்து யூகே இருக்கிற வரைக்கும், கனடா வந்து ரெட்டி முகம் ஆடும் வரைக்கும் எங்களுக்கு எப்படி இது நகரப்போகுதுன்ற ஒரு விடயம் தான் இருக்குது. எனவே யூகேலையும் கனடாவில் இருக்கிற இந்த தமிழர்கள், ஈழ தமிழர்கள் வெகுவாக ஒன்று சக்தியாக அதை அவங்க திணிக்கிற விடயத்தை விட்டு அந்த மரபத்திங்களோ அல்லது அங்கே வந்து வச்ச அந்த கல், அந்த நினைவு கல்லோ அதில் மாயைக்குள்ள அதோட நின்று விடாமல் அதெல்லாம் சரி நன்றி, ஆனால் நீங்கள் ஐநாக்குள்ள போய் எங்களுக்காக இனப்படுகொலை என்று சொல்ல வைங்க, உங்கள் டிராஃப்ட் ரெசல்யூஷன் அதை கொண்டு வாங்கன்னு உங்கள்கிட்ட கையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டு உரிமையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதுதான் நான் செய்யக்கூடிய விடயம் என்று நான் நினைக்கிறேன். ரெசல்யூஷனில் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்லாப் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட வேண்டும், தமிழ் என்ற வார்த்தை பிரயோகம் அடையாளப்படுத்தப்படும், அதுக்குரிய வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே நிறைய அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இப்போ நவநீதம் பிள்ளை அம்மையாருடைய அந்த விடயத்தை சொல்லும்போது அவர் சொல்லியிருந்தார் என்னென்னா, நானும் சிறுவயதாக இருந்த போது எனக்கு நம்பிக்கை இருக்கிற, நான் கேட்ட கேள்விக்கு சொன்ன விடயத்தை சொல்லி நிறைய செய்கிறேன். இப்போ நீங்களும் தவறிட்டீங்க தானே அம்மான்னு சொன்னதுக்கு தான் அவர் சொன்ன என்னன்னு சொன்னால், அதுக்கு அவர் சொன்ன பதிலை கேட்டு நான் அழுதே போயிட்டேன். என்ன சொல்லணும் என்னென்னா, ஒரு அம்மா பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னேன் என்னென்னா, நான் என்னால் செய்யக்கூடிய அனைத்தும் செய்த நான், இனி நீங்கள் தான் அதை அட்வான்ஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், நீங்கள் அதை நம்பிக்கை இழக்காதீங்க. எக்ஸாம்பிள், நான் சிறுவதாக இருந்த போது என்னுடைய நாட்டில், அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா, நம்ம வந்து தமிழ் ஒரிஜின் கொண்டவன். சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அப்பார்த்தாய்டு இருந்தது, நிறவரி. இந்த நிறவரி வந்து ஒரு பஸ்ஸில் கூட சம்பந்தமாக இருக்க முடியாது. தான் நினைச்சாவும் சின்ன வயசுல இது ஒரு நாளும் அழியாதுண்டு. ஆனால் தொடர்ந்து கண்டினியூஸாக நாங்கள் போராடி தான் அது வந்து நாங்கள். எனவே இந்த சிஸ்டம் இருக்குது, தொடர்ந்து போராடுங்க. நான் சொன்னேன், எனக்கு எல்லாம் முடிச்ச பிறகு நேராக போய் அவங்க உண்மையாகவே இல்லாமல் எங்களுக்கு கவலையாக இருக்குது என்னென்னா, எல்லாருமே எங்களை கைவிட்டாங்க சொல்ல, நோ நெவர் சே தட் சொல்லிட்டு அவங்கள்ட்ட காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது கூட அவள் காதில் சொன்னவன் என்னென்றால், நானும் நீயும் தமிழ் பெண், நீ எங்கேயுமே தலை குனியக்கூடாது, அழக்கூடாது, தொடர்ந்து போராடு என்று காது கூட சொல்லுவேன். அப்போ இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், மனிதத்தோடு இந்த மனித குலத்தை தாய்மையோடு அணுகக்கூடிய இங்கே நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. உயிர் கொடுக்குற எங்களுக்கு தெரியும் அந்த ஒவ்வொரு உயிரோட வலியும். எனவே அந்த தாய்மை உணர்வோடு நாங்கள் நகர்ந்து வருகின்றோம். இங்கே கூட என்னோட நிறைய பெண்கள் இங்கே இருக்கிறாங்க, வேலை செய்கிறோம். மனசு தளர விடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியா உங்களுக்கும் நிறைய பொறுப்பு இருக்குதுன்னு சொன்னால், அந்த நெகட்டிவான விடயத்துக்கு நாங்கள் ஃபோம் கொடுத்து கொண்டே இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் நகர மாட்டோம். நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற தெளிவான நேரோட படங்கள்லாம் பாட்டுகள்லாம் வந்ததோடே தானே. மீடியா என்பது வந்து நெகட்டிவா நடக்கிற விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேணும், அதே நேரத்தில் பாசிட்டிவா நடக்கிற விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேணும். மக்கள் இருக்கிற விடயங்களை ஆய்வு செய்து கொண்டு வரதான் மீடியா. என்ன செய்யுதுன்னு சொன்னாரு பாருங்க, நிறைய மீடியாக்கள் இப்ப நீங்கள் உங்களோட மீடியான பாராட்டுறேன் என்றால், வேலை செய்யற ஆக்களுக்கு முகம் கொடுத்த நீங்க வந்து 2-3 நாளா கேடு கொண்டிருக்கிறீங்க. மீடியா வந்து கதைங்க என்ன உள்ள வேலை செய்யற விடயத்தை வெளியே கொண்டு போக நினைக்கிறீங்க. ஆனா நிறைய மீடியாக்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், தேசிய மீடியாக்கள் சொல்வார்கள், ஆனால் இந்த சம்பந்தமே இல்லாத விடயங்களை, இதை பற்றி எதுவுமே அறிவுமே இல்லாதவர்களை வந்து அதுவும் குறை சொல்ற ஆக்களுக்கு மேலதான் அவங்களுக்கு ஒரு மெகாஃபோனா இருந்து வராங்க. அப்ப அப்படியான விடயங்கள் தவிர்க்க வேணும். மற்றது இந்த ஃபேஸ்புக்லயும் டிக்டாக்லயும் மட்டுமே வந்து ஷேர் பண்றது, அது கமெண்ட் பண்றதால அது அரசியல் செயற்பாடாக இருக்காது. நிஷா, நாங்கள் நிறைய சேர நேரத்துக்கு வந்துட்டோம். உள்ளதை உள்ளபடியே கூறும் ILC வானொலி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை கூறி உங்களை வந்து விடைபெறுகின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.